ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஒய்ஃப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பப்பு பையனோட சேட்டைகள் தான், அவன் என்னென்ன சேட்டை பண்ணுறன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி இழுத்து 2 ஷாலை கிழிச்சு வச்சுருக்கிறான். ஏதாவது ட்ரெஸ்ஸு கிடச்சிச்சின்னா அதை பிடிச்சி இழுத்து கடித்து விளையாடுறதுலேயே தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் ரொம்ப நேரம் தூங்கிட்டே தான் இருப்பான், விளையாடுறது கம்மி தான். இந்த பொம்மை பார்த்திங்கன்னா, நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பாப்பாவுக்கு பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ண பொம்மை, பத்திரமா வச்சுருந்தோம். இவன் வந்ததுக்கப்புறம் இவனுக்கு விளையாடுறதுக்குன்னு கொடுத்துட்டாவ. ஃபஸ்ட்டு அதில் இருந்த கண்ணு கழட்டினான், அப்புறம் மூக்கு கழட்டினான். அப்படி ஒன்று ஒன்றா கழட்டி எடுத்துட்டான். இவனுக்குமே அந்த பொம்மை ரொம்ப பிடிக்கும். வாயிலேயே கடிச்சு வச்சுருப்பான், யாரும் கொடுக்க மாட்டான். சில நேரம் படுக்கிறப்போ பார்த்திங்கன்னா அது கீழே இருக்கும், அது மேலே தலை வச்சு படுத்திருப்பான். அப்போது அழகாக இருக்கும். அந்த வீடியோ கிளிப் இல்லை, இதுக்கப்புறம் பண்ணும்போது எடுத்து ஆட் பண்ணுறேன். கொடுக்கவே மாட்டான். இதை வாங்குறதுக்கு அவங்ககிட்ட வாங்கணுன்னா அவ்வளோ கஷ்டப்படணும். ஒரு பொருளை கடிச்சு பிடிச்சிருந்தான்னா அதை வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும். அவனை படுக்க வச்சு இப்படி காதில் எல்லாம் சுரண்டி கொடுத்தோன்னா அப்படியே மெய் மறந்து படுத்துப்பான். காதில், காலில், வயத்தில் ஏதாவது அப்படி மசாஜ் பண்ணுற மாதிரி அப்படி ஏதாவது பண்ணோன்னா மெய் மறந்து படுத்திருப்பான். எதுவுமே பண்ண மாட்டான், கடிக்கவும் மாட்டான். அதே இது நம்ம அவன்கிட்ட விளையாடுறதுக்குன்னு போயாச்சுன்னா நம்மக்கிட்ட கடிக்கிற மாதிரி தான் பண்ணுறானே, கடிக்க வர மாதிரி தான் இது பண்ணிகிட்ருக்குறான். இப்போ அப்படியே படுத்துட்டான் அமைதியாக. வாயில் இருக்கிற பொம்மையை வேற எடுக்கிறாள். பொம்மையை அவன் எடுத்துட்டான். அண்ணன் சட்டை பாவம், இங்கே கூட அண்ணனோட சட்டை. பப்பு விடு, பப்பு விடு, விடு பப்பு விடு, பப்பு அண்ணனோட சட்டை. அண்ணன் வந்து பாட்டி தர போறான் உனக்கு, பாரு. பப்பு விடு, ஏதாவது சேட்டை பண்ணான்னா அடிக்கிறதுக்கு கம்பு எடுத்தாச்சுன்னா உடனே இந்த சோஃபாக்குள்ளாடி போய் ஒளிஞ்சிருவான். ஒளிஞ்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு நம்ம அந்த கம்பை கீழே போட்டுட்டு நம்ம அந்த பக்கம் போனதுக்கப்புறம் வெளியே வந்து அந்த கம்பே எடுத்துகிட்டு போயிடுவான். உள்ளாடி சோஃபாக்குள்ளாடி கம்பே எடுத்துகிட்டு போயிடுவான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.